ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 8ஆம் தேதி 300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான சிவராத்திரி. அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை குறைஞ்சது ஏதாவது ஒரு பொருளையாவது உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. இந்த பொருட்களை மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சவங்க வெள்ளிக்கிழமை வாங்கலாம், முடியாதவங்க 9ஆம் தேதி சனிக்கிழமையும் வாங்கலாம். ஏன்னா சிவராத்திரி அப்படிங்கிறது சதுர்த்தசி திதியாக நம்ம சிவராத்திரியை எடுத்துக்கிறோம். அந்த வகையில் மார்ச் 9ஆம் தேதி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்குது. அன்னைக்கு முழுவதும் கூட நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கலாம். இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கிறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே சிவ கடாட்சம் ஏற்படும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா ருத்ராட்சம். சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடையாளம் ருத்ராட்சம் தான். அப்பேற்பட்ட ருத்ராட்சத்தை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வாங்கி நீங்கள் வைக்கணும். அதுவும் குறிப்பாக 5 முகம் பஞ்சமுக ருத்ராட்சம்னு சொல்லுவாங்க. பஞ்சமுக ருத்ராட்சம் தான் யார் வேணாலும் அணியலாம். உங்களுக்கு ருத்ராட்சத்தை அணியறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்லை, 5 முக ருத்ராட்சத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு அதை நீங்கள் சிவபெருமானாக பாவிச்சு பூஜை பண்ணலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், சிவபெருமானுக்கு செம்பு உலோகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனால் செம்பில் செஞ்ச எந்த ஒரு பொருளையாவது ஒரு 10 ரூபாய்க்கு கோவில் வாசலில் செம்பு மோதிரம் விற்றா கூட பரவாயில்ல. அதாவது செம்புன்னு சொல்லக்கூடிய காப்பர், அதில் செஞ்ச பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அது செம்பு மோதிரமாக இருக்கலாம், இல்லை செம்பில் செஞ்ச ஒரு டம்ளர், கிளாஸ், தட்டு எது வேணால் இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் விபூதி. சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அடையாளம் விபூதி தான். அப்பேற்பட்ட விபூதியை மட்டும் தனியாக வாங்காமல் அது கூட கொஞ்சம் குங்குமமும் சேர்த்து சிவராத்திரி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த விபூதி குங்குமத்தை நீங்கள் தினமும் உங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எப்பவும் போல் ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. மஞ்சள் குங்குமம், முடிஞ்சால் கஸ்தூரி மஞ்சள் வாங்குங்க. இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் முதல்ல சொல்லிக்கக்கூடிய அந்த 3 பொருட்களில் கட்டாயம் ஒரு பொருளையாவது வாங்கி வீட்டில் வைக்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சில பேர் வீடுகளில் ருத்ராட்சத்தை தவிர மீதி எல்லா பொருட்களும் அவங்க வீட்டில் இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, குறைஞ்ச எண்ணிக்கையிலாவது ரொம்ப கம்மியான விலை கொடுத்தாவது ஒரு பொருளையாவது வாங்கிட்டு வந்து வைங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்போ நம்ம கூட இருந்தாலும் இது மாதிரி விசேஷ நாட்கள் வரும்போது அந்த சில பொருட்கள் நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சம், சிவ கடாட்சம் இது மாதிரி பல விஷயங்களை ஏற்படுத்தும். சிவபெருமானோட அம்சமாக கருதப்படக்கூடிய பல பொருட்களை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரம் அன்னைக்கு தினம் உங்கள் வீடு பார்த்துக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் வில்வ இலை வாங்கி கொடுங்க, நெய் தீபம் போடுங்க, ஒரு 5 பேருக்கு உங்கள் கையால் சாப்பாடு போடுங்க. இது